Hello everyone, this is Shakti from Shakti Academy, right? So I think it's been a year. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி almost a year ஆச்சுங்க. So first I want to ask you sorry. Okay, so due to some inconvenience, so வீடியோ அப்லோட் பண்ண முடியாத போச்சு. So hereafter நம்ம கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். So hereafter all the videos it's completely based about UPSC and the TNPSC lecturing videos தாங்க. சரிங்களா? So எங்களுக்கு தேவையானது உங்களோட சப்போர்ட். So please do like, share and subscribe our channel. சரிங்களா? So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இட்ஸ் அபவுட் கம்ப்ளீட்லி யூபிஎஸ்சி அண்ட் ஹவு த யூபிஎஸ்சி இஸ் கண்டக்டிங் த எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ஸோ ஒன் ரைட். ஸோ எப்போவுமே நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ட்ரீம் இருக்கும், நான் ஐபிஎஸ் ஆகணும், நான் ஏஎஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி த நம்பர் ஆஃப் ட்ரீம்ஸ் வில் பி தேர். பட் அதில் அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் கெட்டிங் ஃபியர்ட் அபவுட் யூபிஎஸ்சி ரைட். ஸோ இட்ஸ் யூபிஎஸ்சி இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராக் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் டெஃபினட்டாக இது வெரி டிஃபிகல்ட் தாங்க, ஆனால் இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் டு கிராக் ரைட். ஸோ இது வந்துட்டு யாருக்கு டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் படித்தாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் ரைட். இல்லை படிக்கிறவங்க கம்ப்ளீட் சிலபஸ் ரிவிஷனோட படித்தாங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக அது டிஃபிகல்ட் இல்லைங்க, இது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் டாஸ்க் ரைட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லைன் பை லைன் நான் வந்துட்டு சொல்கிறேன் இது எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணணும் அண்ட் வாட் ஆர் த சிலபஸ் தட் யூ ஹேவ் டு ஸ்டடி அண்ட் வாட் ஆர் த புக்ஸ் தட் யூ ஹேவ் டு ரெஃபர் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூபிஎஸ்சினா என்ன and how UPSC is really working for the people அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ யூபிஎஸ்சி வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் விச் ஹேஸ் பீன் இனிஷியேட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரைட். ஸோ இவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா மோஸ்ட்லி தே ஆர் ரெக்ரூட்டிங் த காம்படிட்டிவ் ரெக்ரூட்டிங் த சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் ஃபார் த நேஷன் பை கண்டக்டிங் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரைட். அப்போ இது வந்துட்டு டைரக்ட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரைட். ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் conduct பண்ணி the number of civil services like collector services and revenue services, police services and foreign services and railway services அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸை வந்துட்டு அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ரைட். அப்போ இங்கே யூபிஎஸ்சினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் இஸ் அ பாடி ஆஃப் கவர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் மீன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், வி பீப்புள் ஆர் த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர் இஸ் அன் லாட்ஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆல்சோ டு பி நீடட் டு கிராக் த UPSC. இங்கேயும் அதுதான் சொல்லியிருப்பாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கேன் பி டஃப் டு கிராக் அப்படின்ட்டு. ஸோ ஐ டு டெல்லிங் த சேம், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராக் பட் கம்ப்ளீட்டாக இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டூ திங்ஸை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் திங்கிங் தட் யூபிஎஸ்சி வந்துட்டு ஐஏஎஸ்க்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது, ஐபிஎஸ்க்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது, ஐஆர்எஸ்க்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இல்லைங்க. யூபிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று தான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ், அந்த ஒரே எக்ஸாம் தாங்க. டிஃப்ரெண்ட் ரேங்கிங் இஸ் டிசைடிங் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போஸ்ட் ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்கிங்லாம் இந்த ரேங்கிங் கேட்டகரியில் எடுக்கிறவங்களுக்குலாம் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதாவது ஐஏஎஸ் கிடைக்கும், அடுத்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிடைக்கும் ரைட், அடுத்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போஸ்டிங்ஸ் ஹஸ் பீன் ஆஃபர்ட் பை த யூபிஎஸ்சி ரைட். அப்போ நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் ரேங்கிங் போயிட்டோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். இல்லை நம்ம அந்த கட் ஆஃப் கிடைக்கல அப்படின்றப்போ there is a particular offerings will be provided by UPSC. அதில் நமக்கு எது வேணுமோ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை some people என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, so for example I am studying for the administrative IAS posting but finally I got as an accounts and audit general right, but I am not satisfied with that. Once again I am resigning this job and I am going for preparing again அப்படின்னு பண்ணுவாங்க நிறைய பேர். சரிங்களா? அப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, so we are not concentrating only about IAS. so at least இதுக்கு ரேங்கிங் எல்லாமே ஒண்ணுதாங்க, salary, allowance, gazetted, everything is in the same, but power வந்துட்டு டிஃபரெண்ட் ஆகும். சரிங்களா? அப்போ இங்க போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் ஆஃபர் பண்றாங்க அண்ட் ஃபாரின் சர்வீசஸ், போலீஸ் சர்வீசஸ், அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அண்ட் சர்வீசஸ் அண்ட் சிவில் அக்கவுண்ட் சர்வீசஸ், கார்பரேட் ரால் சர்வீசஸ் அண்ட் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் டிஃபென்ஸ் எஸ்டேட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் இந்திய போஸ்டல் சர்வீஸ், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் அண்ட் ரெவென்யூ சர்வீஸ், கஸ்டம்ஸ் அண்ட் டைரக்ட் டாக்ஸஸ், அப்புறம் இந்தியன் ட்ரேடு, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர் சிவில் சர்வீஸ். அப்புறம் லாஸ்ட் 2 கேட்டகரிஸ் 3 கேட்டகரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா? இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் யூனியன் டெரிட்டரி, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, டெல்லி, லக்ஷதீப், டாமன் அண்ட் நாகர்வேலி. ஸோ இதுக்கான சிவில் சர்வீன்ஸ் தட் வில் பி கம்மிங் அண்டர் த குரூப் பி கேட்டகரி ரைட். ஸோ அப்புறம் யூனியன் டெரிட்டரி, போலீஸ் சர்வீசஸ் லைக் பாண்டிச்சேரி அண்ட் ஸோ ஆன், அட் த சேம் டைம் த சிவில் சர்வீசஸ் ஆஃப் பாண்டிச்சேரி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமில் இவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு வந்துட்டு என்னோட பிளானிங் அப்படின்னா அட்லீஸ்ட் we have to get one of the posting from the
ஐஏஎஸ் ஐஆர்எஸ் வாட் எவர் இட் மே பி, ரைட்? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பொசிஷன் ஒன்று தாங்க, ஆனால் ரேங்கிங் தான் உங்களுக்கு வேறு மாதிரி வரும், சரிங்களா? அப்போது we don't want to concentrate on only one examination rather than the number of examinations are there in it, right? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா how to prepare for the examinations, right? ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 types of exams இருக்குங்க. ஒன்று வந்துட்டு preliminary examination, நெக்ஸ்ட் ஒன்று மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ரைட்? அப்போது ப்ரிலிமினரியில் வந்துட்டு 2 பேப்பர்ஸ் வரும். பேப்பர் 1 இஸ் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேப்பர் 2 வந்துட்டு சிசாட், இது வந்துட்டு ஆப்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் எல்லாம் இதில் வருங்க, சரிங்களா? அப்போது இந்த பேப்பர் வந்துட்டு மார்னிங்கில் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, இந்த பேப்பர் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ 2 types of papers we have to appear for the preliminary examination. இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க யூபிஎஸ்சி, ரைட்? ஃபர்ஸ்ட் தே வில் பி கரெக்டிங் த சிசாட் பேப்பர். ஓகே, இதில் 33% ஆஃப் குவாலிஃபைங் மார்க் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஜிஎஸ் 1 பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஜிஎஸ் 1 பேப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் த சிசாட். என்ன சார் எதுவுமே புரியல அப்படின்னு கேட்காதீங்க, புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ சிசாட் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ளஸ் பேராகிராஃப் பேஸ்ட் வரும், அண்ட் பார் டயக்ராம்ஸில் வரும், ப்ளஸ் குவான்டிட்டி ஆப்டிடியூட்ஸில் வரும், சரிங்களா? அப்போது இதுதான் குவாலிஃபைங் பேப்பர். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இதில் 80 கொஷின் 200 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் 200 மார்க்ஸ் இருக்கும், சரிங்களா? அப்போது இந்த பேப்பர் தான் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் 33% எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஜிஎஸ் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனால் உங்களுடைய கட் ஆஃப் ஃபார் த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வில் பி டிட்டர்மைன்ட் பை ஜிஎஸ். அப்போது ஜிஎஸ் பேப்பர் இஸ் நீட் அ இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன், பட் சிசாட் பேப்பர் இஸ் 2 months இஸ் ஆர் 1 month இஸ் enough to கிளியர் தட். பிகாஸ் இதில் நம்ம பாஸ் பண்ணால் போதும், சரிங்களா? ஆனால் இதில் தான் கட் ஆஃப் எடுக்கணும். அப்படின்றனால ஜென்ரல் ஸ்டடீஸில் தான் we have to give much concentration. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வாட் we have to study, இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட் சிலபஸ் ஃபார் த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, அப்போது இதில் வந்துட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு கிளியர் அண்ட் கட்டாக நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. ஃபஸ்ட்டு பிஃபோர் யூ ஆர் கோயிங் ஃபார் த ப்ரிப்பரேஷன் யூ ஹேவ் டு வெல் வெர்ஸ்ட் இன் த சிலபஸ். அப்படி மட்டும் இருந்து அந்த டாபிக் மட்டும் படிச்சிங்க ப்ளஸ் த ரிவைசிங் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்னா ஷுர் யூ டு வில் ஹேவ் த capacity to learn, capacity to go for the mains examination. Okay, but இது difficult ன்னு நினைக்காதீங்க, completely it's not a difficult. Okay, so we have to try it, that's the thing. Okay, try பண்ணுறது ஒன்றும் பெருசு இல்லைங்க. ஸோ நம்மளுக்கான மோட்டிவேஷனை நம்மளே தான் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ that's what we have to try it, right? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம இது பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு கொடுக்கணும். அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, சரிங்களா? இதில் இங்கிருந்து தான் நிறைய கொஷின்ஸ் நம்ம கேட்பாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மெடிவல் அண்ட் ஏன்ஷியன் இந்தியாவில் 1 or 2 கொஷின்ஸ் மே பி பிளேஸ்ட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் அபவுட் த இந்தியன் அண்ட் த வேர்ல்டு ஜியோகிராஃபி அண்ட் ஃபிசிக்கல் சோஷியல் எக்கனாமிக் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்டு. ஸோ எக்கனாமி ஆஃப் த நேஷன் ஆஸ் வெல் அஸ் எக்கனாமி ஆஃப் த வேர்ல்டு ப்ளஸ் த ஃபிசிக்கல் அண்ட் physical features of Indian geography plus the world geography, right? ஸோ அடுத்து இந்தியன் பாலிட்டியில் கவர்னன்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் எப்படி டிசைன் பண்ணாங்க அண்ட் வாட் ஆர் த பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் ஆர் தேர், அபவுட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம், அப்புறம் பப்ளிக் பாலிசி, ரைட்டிங் இஷ்யூஸ் லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, இந்த மாதிரிலாம் வந்துட்டு கவர்னன்ஸில் வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் எக்கானமியில் வந்து பார்க்குறப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி இன்க்ளூஷன் அண்ட் டெமோகிராஃபிஸ், சோஷியல் செக்டார்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸில் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுக்கணும், ரைட்? ஸோ அடுத்து வந்துட்டு ஜென்ரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மெண்டல் ஈக்காலஜி. இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி அபவுட் இதை ஜியோகிராஃபி படிச்சிங்கன்னா இதில் பாதி கவர் ஆயிருங்க. ஆனால் we have to give importance even to the environmental and climatical changes and so on, plus the general science. general scienceல ஒரு 5 to 10 questions தான் வரும். so we don't want to worry about it, right? அப்போ ஜிஎஸ் பேப்பருக்கான நம்ம படிக்க வேண்டியது இவ்வளோதாங்க, இது மட்டும் படித்தா போதும். apart from that we don't want to learn anything for the GS1, right? So paper 2, paper 2ல நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா as I told you earlier that interpersonal skills are very necessary plus the communication. நம்மளோட communication டெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா since we are going to be as a civil servants and ஆல் இண்டியா போஸ்டிங் அப்படின்றனால நமக்கு ஒரு பேசிக் ஆஃப் இங்கிலீஷ் நாலேஜ் தேவைப்படுது, சரிங்களா? ஸோ அதுக்காக ஒரு இங்கிலீஷ் பேசேஜ் எல்லாம் கொடுத்து உங்களால் கரெக்டாக இது பண்ண முடியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக மட்டும்தான் அந்த இன்டர்பர்சனல் ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் பேசிக் நியூமரிசி, நம்பர் செட், கிராஃபு,
அண்ட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி பேசிக் நியூமரிஸ் இதெல்லாம் நமக்கு வரும். ப்ளஸ் த டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கிறது கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி ஆப்ஜெக்டிவ்ஸில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் கலெக்டராக இந்த சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இன்டர்பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு நிறையவே அதில் கொஷின்ஸ் வரும். ப்ளஸ் மேப்பிங் வந்துட்டு கேட்பாங்க. மேப்பிங் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா மேப்பிங்லேருந்து அட்லீஸ்ட் 1 to 2 கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க, ரைட்? ஸோ மேப்பிங் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் பாலஸ்தீனை பற்றி ஒரு நியூஸ் ரீசெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போ கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த கண்ட்ரீஸ் ஆர் சரௌண்டட் பை இஸ்ரேல் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இஸ்ரேல் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துட்டு அதில் யூனோ place பண்ணுவாங்க, right? So next important thing that you have to learn is paper 2 of the civil service preliminary examination will be qualifying paper with the minimum qualifying marks fixed at 33%, right? அப்போ நான் சொன்ன மாதிரி first paper 2 தான் necessary. Okay, இந்த paper 2 தான் வந்துட்டு necessary. அப்போ how many marks? 33 marks you have to get. I mean 33% of the marks you have to get. அதில் பாஸ் பண்ணா மட்டும் தான் செகண்ட் பேப்பரை வந்துட்டு இது பண்ணுவாங்க, ரைட்? அப்போது இதுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க, ரைட்? அப்போது இதுக்கான தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதை பாஸ் பண்ணுற அளவுக்கு படித்தா போதும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், ஆல் த கொஷின்ஸ் ஆர் பீன் கிவன் ஒன்லி இந்த மல்டிபிள் சாய்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின். அப்புறம் என்ன, நம்ம ஏதோ நடிச்சா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்பர் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் ஆர் மேக்கிங் த நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷினில் வந்துட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 4 ஆப்ஷனுமே பேஸ்ட் ஆன் த சிமிலர் ஆப்ஷனாக இருக்கும். அப்போ என்னாகும், அதை கரெக்டாக படிக்காதவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, ஓகேவா? தேவையில்லாத டாப்பிக்லாம் படிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபைனலாக அந்த கொஷினை ராங்காக ஷேட் பண்ணிடுவாங்க, ரைட்? ஆனால் அந்த சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியும், நான் இந்த டாப்பிக்கில் இதை தான் படித்தேன், இதை தான் படிக்கல அப்படின்னு. அப்போ இதை தான் படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆன்சர் கிடைச்சிரும் அண்ட் யூ வில் பி கான்ஃபிடென்ட் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன். அப்போ ஈஸியாக நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம சிலபஸ் கேதர் பண்ணி படிக்கணுங்க, சரிங்களா? ஸோ அது வந்துட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ நெக்ஸ்ட் அபவுட் த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் பேப்பர் அப்படின்னு 2 பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ இது 2 பேப்பருமே வந்துட்டு ஒன்று இது இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிஃபைங் பேப்பரில் தமிழ் லாங்குவேஜ் கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் மதர் டங் வி ஹேவ் டு செலக்ட். ஸோ ஆஸ் பர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஷெடியூல் நம்பர் 8ல் இருக்க 22 லாங்குவேஜஸ் கொடுப்பாங்க. எவ்வளோ? 20 லாங்குவேஜ் கொடுப்பாங்க. அந்த 22 லாங்குவேஜில் எனி ஒன் லாங்குவேஜ் வி ஹேவ் டு சூஸ் அண்ட் வி ஹேவ் டு ரைட் ஃபார் 300 மார்க்ஸ், ரைட்? ஸோ பேப்பர் பியில் இங்கிலீஷ் இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எஸ்ஏ பேஸில் இருக்கும். இது ரெண்டுலேயும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த பேப்பருக்கு யூ ஆர் அலவுட் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் பேப்பர்ஸ், ரைட்? ஸோ அப்போது ப்ரிலிமினரியில் சிசெட் எப்படியோ அந்த மாதிரி மெயின்ஸில் வந்துட்டு பேப்பர் ஏ பேப்பர் பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் யூனோ டிஃபைனிங் யுவர் குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் ஆர் நாட் அப்படின்ட்டுங்க, சரிங்களா? ஸோ அதை குவாலிஃபை ஆகிட்டா அடுத்து பேப்பர் 1 இருக்குது. அந்த பேப்பர் 1 வந்துட்டு எஸ்ஏ. இந்த எஸ்ஏ தான் வந்து நமக்கு மார்க் அதிகமாக வாங்கி கொடுக்குற ஃபஸ்ட்டு பேப்பர். ஓகே, நம்ம அதிகமாக மார்க் எடுக்க ட்ரை பண்ணுற ஒரே ஒரு பேப்பர் எஸ்ஏ பேப்பர் தான். ஓகே, ஸோ அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் வந்துட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி வருங்க. அடுத்து பேப்பர் 3ல் வந்துட்டு பாலிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப், ஐ மீன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ளஸ் ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ அது வரும். பேப்பர் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ப்ளஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட் வருங்க. ஓகே, ஸோ இதில் எல்லாம் நம்மளால ஆவரேஜ் மார்க் தான் எடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஒன்லி த ஆவரேஜ் வில் பி கிவன் இன் திஸ் மார்க்ஸ், ரைட்? ஸோ பேப்பர் 5 is about completely general studies and integrity, aptitude, ethics and the different leaders and western thinkers ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அதில் கேட்பாங்க. அடுத்து ஆப்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க யூபிஎஸ்சி. ஸோ அதிலிருந்து நம்ம ஒரு ஆப்ஷனல்ஸ் சூஸ் பண்ணி அதுக்கு 2 பேப்பரில் எழுதணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எஸ்ஏ பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் டு ஸ்கோர் மோர் மார்க். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனல் பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7 இது 3 தான் உங்களுக்கு வந்துட்டு அதிக மார்க் எடுத்து கொடுக்குற ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அப்போ நீங்கள் இது 3 தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, அடுத்து பர்சனல் இன்டர்வியூ. இந்த மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பர்சனல் டெஸ்ட் இருக்கும். பர்சனல் இன்டர்வியூ டெஸ்ட்டில் வந்துட்டு 275 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் பேப்பர் 6 and 7ல் வந்துட்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் யூ ஹேவ் டு சூஸ் அண்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் தட் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல்ஸ் தட் யூபிஎஸ்சி இஸ் ரியலி ப்ரொவைடிங் ஃபார் us, ரைட்? So agriculture, animal husbandry, anthropology, botany, chemistry, civil engineering, commerce and accountancy, economics, electrical engineering, geography, geology, history, law, mathematics, mechanical engineering and medical science, philosophy, physics, political science and international relationship, psychology, PubAd and sociology,
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜுவாலஜி அண்ட் லிட்ரேச்சர். ஓகேங்களா, இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைடிங் பை யூபிஎஸ்சி, ரைட்? ஸோ இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், வென் யூ ஆர் அப்ளைங் ஃபார் த யூபிஎஸ்சி அந்த டைம் அப்போவே வந்துட்டு உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமில் அப்ளை பண்ணுறப்பவே மெயின்ஸ்க்கு ஆன ஆப்ஷனல் கேட்பாங்க, ரைட்? அப்போது இன் விச் பேசிஸ் வி ஹாவ் டு சூஸ் அப்படின்னா, நம்ம டிகிரி என்னென்னலாம் படித்தோம் அந்த இதே நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு பிஎஸ்சி ஜியோகிராஃபி படிக்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் கம்ப்ளீட்டாக எடுக்கலாம். ஸோ ஐ ஹாவ் டு திங்க் இன் 2 ways. ஸோ பிகாஸ் ஐ ஹாவ் ஸ்டடிட் இன் டிகிரி ஜியோகிராஃபி. அடுத்து வந்துட்டு ப்ராப்பர் மெட்டீரியல் அவைலபிளா அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் சயின்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு மெட்டீரியல் ரொம்ப கம்மி. ஸோ வி ஹாவ் டு go for the north and other states and so on, right? அப்போ மோஸ்ட் ப்ராபபிளி என்னென்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கானமி சூஸ் பண்ணலாங்க, ஜியோகிராஃபி, அப்புறம் ஹிஸ்டரி, நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இஆர், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி, ரைட்? லிட்ரேச்சரில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 22 லாங்குவேஜோட லிட்ரேச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தமிழ் எடுக்கிறனாலும் நீங்கள் தமிழ் எடுத்துக்கலாம், ரைட்? பட் எக்கானமி, ஜியோகிராஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி, இதெல்லாம் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் டேக்கிங் தீஸ் டைப் ஆஃப் ஆப்ஷனல்ஸ். ஏன் அப்படின்னா இதுக்குலாம் plenty ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, மெட்டீரியல் அப்படின்றது நம்ம கூகுளில் டைப் பண்ணி எல்லாம் கூகுளில் டைப் பண்ணலாம், ஹிஸ்ட்ரி மெட்டீரியல் ஃபார் யூபிஎஸ்சின்னு போடுவாங்க, ஓகேவா? அதில் நிறைய மெட்டீரியல் வரும், அது எல்லாத்தையும் படிக்கணுன்றலாம் கிடையாது. ஓகே, அந்த மெட்டீரியலுக்கே போகாதீங்க, டோன்ட் டிபெண்ட் எனி மெட்டீரியல், கிரியேட் யுவர் ஓன் மெட்டீரியல், அதுதான் நம்மளோட ஐடியா. ஓகே, நீங்கள் படித்து நீங்களே மெட்டீரியல் கிரியேட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். மற்றவங்க ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அவங்களோட மென்டாலிட்டிக்கு அவங்களோட ஸ்டைலுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற நமக்கான அவசியம் கிடையாது. வி ஹாவ் டு ப்ரிப்பேர் அவர் ஓன் அண்ட் வி ஹாவ் டு அப்ரோச் இட். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல்ஸ் தட் ஆக்சுவலி யூபிஎஸ்சி இஸ் ப்ரொவைடிங் ஃபார் அஸ், ரைட்? இப்போது என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போது நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே என்சிஆர்டி புக்ஸ் தான், நேஷனல் கவுன்சில் ஃபார் சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த சிபிஎஸ்சி புக்ஸ் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக படிக்கணுங்க. ஓகே, அந்த சிபிஎஸ்சியில் என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா 6th to 10th ஸ்டாண்டர்ட் இருக்கிற சோஷியல் ஸ்டடீஸ், ஐ மீன் சோஷியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா? சோஷியல் சயின்ஸ் ப்ளஸ் த ஜென்ரல் சயின்ஸோட புக்கு வி ஹேவ் டு ஸ்டடி, ரைட்? 11th 12th ஹிஸ்ட்ரி புக் கொடுப்பாங்க, அந்த ஹிஸ்ட்ரி படிக்கணும். அண்ட் 11th 12th ஜியோகிராஃபி, 11th 12th எக்கானமி, அண்ட் 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ், அண்ட் 11th 12th என்விரான்மெண்ட், இது எல்லாமே நம்ம படிக்கணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான் பேசிக், இதுல இருந்து தான் யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்பாங்க, ரைட்? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் புக்ஸ் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தேர் ஆல்சோ சம் ரெஃபரன்ஸ் புக் இஸ் டு பி நீடட் டு கோ த்ரூ இட். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் நிறைய புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெஃபரன்ஸ் புக்கில் ஏன்ஷியன்ட் இந்தியா பை ஆர்.எஸ். சர்மா அப்படின்னு ஒரு புக் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்லேயே ஈஸியாக கிடைச்சிரும். பட் அவங்களும் ஃபோட்டோ காப்பி தான் கொடுப்பாங்க, பட் வி கேன் பை இட். ஓகே, அண்ட் மெடிவல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் சந்திராவோட புக் இருக்கும், மாடர்னில் பிபின் சந்திரா. மாடர்னில் 2 புக்ஸ் இருக்குது, பிபின் சந்திரா இல்லை ஸ்பெக்ட்ரம். ஐ திங்க் யூ கேன் கோ வித் ஐதர் பிபின் சந்திரா ஆர் ஸ்பெக்ட்ரம், இது 2 புக்ஸுமே நல்லா இருக்குங்க, சரிங்களா? அடுத்து இந்தியன் பாலிட்டி பை லட்சுமிகாந்த், இது வந்துட்டு மேக்ரோ ஹில் அப்படின்ட்டு ஒரு பப்ளிகேஷன், ஸோ அது வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்தியன் எக்கானமி பை ரமேஷ் சிங், இது வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு புக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்சிஆர்டி தான் முக்கியம். என்சிஆர்டி நீங்கள் முடிச்சிட்டிங்க கம்ப்ளீட்டாக அப்படின்னா ஸோ இதை நீங்கள் போகலாம், இல்லை அப்படின்னா இதை போக வேண்டாம், இதை வந்துட்டு ஒரு ஆப்ஷனிலே வச்சுக்கோங்க. ஓகே, ஜியோகிராஃபி பை ஜிசி லியம் அண்ட் என்விரான்மெண்ட் பை சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சென்னையில் இருக்கு இல்லையா? ஸோ அவர் வந்துட்டு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க, சங்கர் ஐஏஎஸ் அகாடமி என்விரான்மெண்ட் அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக்கு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு சங்கர் ஐஏஎஸ் மட்டும் படித்தா போதும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ டோன்ட் வாண்ட் டு லேர்ன் எனிதிங் அபவுட் இட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் புக்ஸோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த 3 புக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த 4 புக்கும் அரௌண்ட் உங்களுக்கு 400ல் கிடைச்சிருங்க. ஏன்னா அவங்க ஜெராக்ஸ் தானே கொடுக்குறாங்க, அதனால உங்களுக்கு 400ல் கிடைச்சிரும். இந்தியன் பாலிட்டி வில் பி கம்மிங் அரௌண்ட் 500. எக்கானமி அது உங்களுக்கு 500 ரேஞ்ச் வந்துடும். ஜியோகிராஃபி கொஞ்சம் அதிகமாக வருங்க, ஒரு 600 சம்திங் வரும். என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா 150 to 200க்குள்ளே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெப்சைட்ஸ். ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும், ரைட்? ஸோ அப்போ ஒரு 2000 or 1500 இருந்தது அப்படின்னா இதுக்கான புக்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து என்னென்ன நியூஸ் பேப்பர் நம்ம படிக்கணும் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த யூபிஎஸ்சி. த டே டு டே அப்டேட் யூஸ் டு பி taught by the aspirants of UPSC, right? அப்போ first you have to study, you have to know how to study the newspaper. சார் எங்களுக்கு படிக்க தெரியாதா, இதெல்லாம் சொல்லி தருவீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ படிக்கிறது தெரியும், எப்படி படிக்கணுன்றது வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அப்போது we can go for a Hindu and the Times of India and the Hindu Tamil and monthly magazine. இதுவும் ஆப்ஷனில் வைங்க. ஏன் இது ஆப்ஷனில் வைக்கணும் அப்படின்னா, ஸோ மந்த்லி மேகசின் அப்படின்றது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் கோச்சிங் சென்டர்ஸ் ஆர் ப்ரொவைடிங் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மந்த்லி மேகசின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்லி மேகசின்ஸ் எடுத்தீங்கன்னா இட் வில் பி கம்மிங் அரௌண்ட் 150 to 200 pages per month. ஓகே, அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தட்ஸ் வாட் ஐம் ஆஸ்கிங் யூ டு ஸ்டடி ஹிந்து நியூஸ் பேப்பர் அண்ட் டேக் த நோட்ஸ் ஆஃப் எவ்ரி டே. ஓகே,
and once you complete the month current affairs, then you can download the magazines from the website. அதை நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் நீங்கள் ரீகால் பண்ணீங்கன்னா அப்படின்னா then you come to know what are the things you studied and you have not studied அப்படின்ற மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இதில் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இதை தான் படிக்கணும், இதை தான் படிக்கக்கூடாது அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. ஸோ ப்ரிப்பேர் த ஓன் புக்ஸ் அண்ட் கிரியேட் யுவர் ஓன் மெட்டீரியல். ஸோ தட் இஸ் அ குட் பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் ஃபார் த யூபிஎஸ்சி. ஓகே, தட் ஆக்சுவலி த யூபிஎஸ்சி இஸ் ப்ரிஃபரிங் த சேம் திங். ஓகே, யூ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எனிபடி. ஸோ யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் பை யுவர் ஓன் அண்ட் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் இன் யுவர் லெக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இது எப்படி தெரியுமா இருக்குது, நீங்கள் மற்றவங்க எடுத்த நோட்ஸ் படிச்சிங்கன்னா யாரும் உங்களை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் எடுத்த நோட்ஸ் படிச்சிங்கன்னா யூ ஆர் ஸ்டாண்டிங் இட் ஆஸ் யுவர் ஓன் அப்படின்னு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் LBSNNA, லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸுங்க. இதுதான் வந்துட்டு இட்ஸ் அ ட்ரீம் கெரியர் ஃபார் த நம்பர் ஆஃப் பீப்புள். பட் இது எல்லாருக்குமே வந்துட்டு ட்ரீம் கெரியர் ஆகிறதில்ல.